மிகப்பெரிய தேல் அரக்க வந்து நிக்குது. என்ன இது இவ்வளவு பெருசுக்கு இருக்குது? ஆக்சுவலா இது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான கேவ். இங்க இருக்கக்கூடிய தாவரங்களை அந்த தேல் சாப்பிட்டு இருக்கணும். அது மூலமா தான் உருவத்துல ரொம்ப பெருசா மாறி இருக்கணும். இதோட கதையை முடிச்சாதான் நம்மளால தேடி வந்த மாத்து மருந்தை கொண்டு போக முடியும். சரிவா அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவாங்க. ஆனா ஒரே அடியில 2 பேரையும் அடிச்சு பறக்க விட்டுருச்சு. அப்பதான் ஹீரோ இவங்க தேடி வந்த மூலிகை பக்கத்துல இருக்க இன்னொரு இடத்துல இருக்க விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். லீ தன்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ சண்டை போட்டு பாக்குறா. ஆனா அவ்வளவு பெரிய அரக்கனை எதிர்த்து இவளால ஜெயிக்க முடியல. சோ காயம்பட்டு கீழே விழுந்துருவா. தேல் கொடுக்க வச்சு லாஸ்டா கதையை முடிக்கலான்னு பாக்கும்போது நல்ல வேலையா ஹீரோ உள்ள பூந்து தங்கிட்ட இருக்க அந்த மந்திரவாளை வச்சு தேக்குவான். இது மூலமா இவனுக்கும் காயம்பட்டு சுருண்டு விழுந்துருவான். அப்ப தெரியாதனமா ஹீரோவோட ரத்த துளிகள் தங்கிட்ட இருக்க அந்த பாதி மந்திர வாள் மேல பட்டுரும். அடுத்த நிமிஷமே ஏதோ நிலநடுக்கம் வந்த மாதிரி அந்த வாள் பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. லீக்கு ஒரு நிமிஷம் இதை பார்த்து செம ஷாக்கு. ஏன்னா பல நூறு ஆண்டுகளாவே இந்த மந்திர வாள் யுவான் ராஜாவால பாதுகாக்கப்பட்டுச்சு. இத்தனை வருஷங்கள்ல இந்த வாள் தன்னோட எஜமா யாருங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வந்ததே கிடையாது. ஆனா முதல் முறையா ஹீரோவோட ரத்தம் வாள்ல பட்டதால ஏதோ ஒரு வகையில